டாப்பருக்கான சீக்ரெட் என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அதுல ஒரு கமெண்ட் பார்த்தேன். என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் இந்த மிட் டர்ம் எக்ஸாம்க்கு ஹாலிடேஸ் ஃபுல்லா பயங்கரமா படிச்சேன், நல்லா படிச்சேன், எல்லா சப்ஜெக்டும் ஃபுல்லா படிச்சேன். ஆனா எனக்கு எக்ஸாம்ல வந்து ரிசல்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே வரல, ரொம்ப லோ மார்க்ஸ் எடுத்திருந்தேன். பப்ளிக் எக்ஸாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் தான் ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் பப்ளிக் எக்ஸாம்க்கு எவ்வளவோ நாள் இருக்கு. இருந்தாலும் பாருங்களேன், ஒரு பயத்தை உண்டாக்கிருச்சு. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும்ல. கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும்ல. எல்லாருமே இந்த வார்த்தையை சொல்லிருப்போம்ல, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன் ஆனா எனக்கு மார்க்கே வர மாட்டேங்குது, என்னதாண்டா தப்பு நடக்குது, இவ்வளவு எஃபர்ட்ஸ் போட்டும் இந்த மார்க்கே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி கண்டிப்பா புலம்பி இருப்பீங்கல்ல. சோ இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு குட்டி ரூல் எடுத்துக்கோங்க. இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த ரூலை. கண்டிப்பா வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் தெரியும், வேற ஒரு பர்சனாவே இருப்பீங்க, நிறைய சக்சஸ் கிடைப்பீங்க, உங்களுக்கு நல்ல மார்க்கும் கிடைக்கும். ஓகேவா? சோ அந்த 1% ரூல் என்னன்றதை கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்கலாமா? உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க வந்து அதை வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த சேஞ்சை வந்து உருவாக்க போறீங்களா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, 1% ரூல் என்ன, சேஞ்ச் ரூல் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, இம்ப்ரூவ்மெண்ட் ரூல் என்னன்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி பாருங்க. அண்ட் தென் நம்மளோட சேனல் வந்து டெலிகிராம்லயே இருக்குது. அங்க வந்து உங்களோட ஸ்டடி பிளான்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது நோட்ஸ் வேணும்னா நீங்க வந்து அங்க எடுத்துக்கலாம். அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், அப்புறம் அன்னைக்கான கிளாஸோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஸோ டெலிகிராம்லயே வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க. 1% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறீங்களே மேம், 1% அது எவ்வளவு? 1% என்ன? 0.01. அது என்ன ஒரு பெரிய சேஞ்சை உண்டாக்கிற போகுது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா வந்து உங்களுக்கே வந்து ஒரு டவுட் ஆகும், இது என்ன பெரிய வந்து சேஞ்சை உண்டாக்கிற போகுதுன்ட்டு. ஆனா உண்மையிலே நீங்க வந்து 1% ரூலை வந்து டெய்லி அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொல்றது டெய்லியுமே, உங்க லைஃப்ல டெய்லியுமே வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு 1% இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து உண்டாக்கி பாருங்களேன். என்ன நடக்கும் ஆக்சுவலா அப்படின்னா, ஸ்டடி அ லிட்டில் பெட்டர். கண்டிப்பா நீங்க ஆரம்பத்துல படிச்சதை விட கொஞ்சம் நல்லா வந்து பெட்டரா படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால வந்து ஒரு பேராகிராஃப், ஒரு கொஸ்டின் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு கொஸ்டினை வந்து என்னால வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் அப்படின்னு உட்காந்து படிக்கிறேன்னு வைங்களேன், உங்களால வந்து ஃபோக்கஸ்டா உட்காந்து படிக்க முடியாது. ஆனா நீங்க உங்களுக்குள்ள வந்து அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை உண்டாக்க ட்ரை பண்றப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் கிடைக்கும், அதை வந்து இன்னும் நல்லா வந்து பெட்டரா படிப்பீங்க. அண்ட் உங்களுக்கு டைம் வந்து கம்மியாகும், அது இன்னும் நல்லா உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆப்வியஸா வந்து தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் ரிமெம்பர் அ லிட்டில் பெட்டர். இப்போ நீங்க இன்னைக்கு படிக்கிறீங்க, நாளைக்கு வந்து சில பேருக்கு மறந்து போயிடும். ஆனா இந்த ரூல் யூஸ் பண்ணி பாருங்க, இந்த ரூல் அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து எப்பயுமே மறக்காது, உங்களுக்கு என்னைக்குமே மறக்காது. ஃபைனலா நீங்க எழுத போற பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கூட ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சால்வ் a little better. மேக்ஸ் வந்து நமக்கு வந்து சில இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுவோம், இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு எரர் ஆகும், அப்படியே நம்மளை வந்து ஃபுல்லா வந்து டவுன் ஆக்கிரும். அந்த இடத்துல அடுத்து ஒரு கான்ஃபிடென்ட்டே போயிடும். ஆனா இதை நீங்க அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு வந்து ஒரு சம்மை வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும், உங்களால நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், நம்மளால வந்து ஒரு ஃப்ளோ கொண்டுட்டு போக முடியும் சம்மை. இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அடுத்து மேனேஜ் டைம் லிட்டில் பெட்டர், ரொம்ப முக்கியம். என்னன்னா, நல்லா வந்து நான் படிச்சிருந்திருப்பேன், ஆனா எனக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையா இருந்திருக்கும். ஒரு சம்மை நான் சால்வ் பண்றதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருந்திருப்பேன், இல்லை அப்படின்னா ஒரு கொஸ்டினை வந்து எழுதுறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்திருந்திருப்பேன். அதே மாதிரி வந்து என்னால வந்து எல்லா கொஸ்டினையும் எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியாம போயிருந்திருக்கும். இவன் தான் நான் நல்லா படிச்சு நான் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினா கேட்டிருந்தாலுமே என்னால எழுத முடியாம போயிருந்திருக்கும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே தான் வந்து இந்த இதுல வந்து நீங்க வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க போறீங்க. ஸோ அப்போ வந்து ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நினைக்கிறீங்க, ஒரு குட்டி சேஞ்ச் தானே நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா அது வந்து எப்படி ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்க போகுது. கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு வந்து உண்டாக்கும். டோன்ட் ட்ரை டு பிகம் பர்ஃபெக்ட் ஓவர் நைட். சொல்றது 1%ஓட விஷயமே அதான். இன்னைக்கே எல்லாமே சரியாயிடணும், இன்னைக்கே நான் வந்து எல்லாத்தையும் படிச்சிடணும், இன்னைக்கே எனக்கு மார்க் வந்துடணும், இன்னைக்கே நான் வந்து எல்லாமே வந்து முழிச்சு உட்காந்து படிக்கணும். இந்த மாதிரி மொத்தமா உங்களே வந்து டம்ப் பண்ணிக்காதீங்க, ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அதுவே வந்து உங்களை வந்து வீக் ஆகிக்கும், உங்களோட ஃபோக்கஸை வந்து இழந்துருவீங்க. நீங்க படிக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நிக்கவே நிக்காது. ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்றேன், கொஞ்சம் கொஞ்சமா பாருங்க. உங்களோட உடம்பை நீங்களே வந்து ஸ்ட்ரெஸ் கொடுத்துடாதீங்க. அதுக்கு வந்து ஒரு இப்பதானே நம்ம அது ஒரு சேஞ்ச் காமிக்கிறோம், அது ஒரு பெரிய சேஞ்சா கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, குட்டி குட்டி சேஞ்சஸா கொடுங்க, அதுக்கு பழக்கப்படுத்துங்க. உங்களோட உடம்ப, உங்க மைண்ட், இதுக்கெல்லாம் வந்து பழக்கப்படுத்துங்க. உங்களே நீங்க பழக்கப்படுத்துங்க. குட்டி குட்டி சேஞ்சஸ் கொடுத்து உங்களை வந்து நீங்க பழக்கப்படுத்திக்கோங்க. அதான் சொல்றாங்க, ட்ரை டு பிகம் ஸ்லைட்லி பெட்டர் தேன் யூ வேர் எஸ்டர்டே. நேத்து நான் கம்பேர் பண்ணணும், நேத்து நான் எப்படி இருந்தேன், என்னால வந்து 2 கொஸ்டின் படிக்க முடிஞ்சுச்சு, இன்னைக்கு என்னால ஒரு 3 கொஸ்டின் படிக்க முடியுது தாராளமா. ஸோ இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, ஒரு கொஸ்டின் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுல, அதை கூட நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க, அதை கூட நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க. சரி நம்மளால முடியுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸை உண்டாக்குங்க. ஓகேவா? தென்
அடுத்து ஸ்டாப் ட்ரைங் டு சேஞ்ச் எவ்ரிதிங் இன் ஒன் டே. இதுதான் நான் சொல்றது. எல்லாமே வந்து ஒரே நாள்ல மாத்தணும்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியே படிச்சிருந்திருக்க மாட்டீங்க. ஒரு 3 hours படிக்கணும்னு சொல்லி மாங்குன்னு உட்காந்துருப்பீங்க. ஆனா வந்து அதுல உங்களுக்கு ஒரு இதே ஏறி இருக்காது, தலையில வந்து எதுவுமே ஏறி இருந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து ஆகும். அதனால வந்து ஓவர் நைட் சேஞ்சஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ ஐ வில் ஸ்டடி 10 hours. ஸோ 10 மணி நேரம் உட்கார. இதுக்கு முன்னாடி நம்ம 10 மணி நேரம் உட்காந்துருக்க மாட்டோம். திடீர்னு 10 மணி நேரம் உட்காந்தா உங்களாலே உட்கார முடியாது. அது உங்களோட ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணும், உங்களோட ஃபோக்கஸையும் முடிச்சிடும், அந்த சப்ஜெக்டையும் நீங்க வெறுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வந்து இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஓவர் நைட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. தென் ஐ வில் ஃபினிஷ் த என்டையர் சிலபஸ். ஸோ மொத்த சிலபஸையும் கண்டிப்பா யாராலையும் முடியாது. சொல்றப்பே வந்து ரொம்ப வியர்டா இருக்குதுல்ல, யாரால முடியும்? அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. ஐ வில் நெவர் யூஸ் மை ஃபோன் அகெயின். ஸோ இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு எப்படா ஃபோன் எடுத்து பார்ப்போம் தான் இருக்கும். ஸோ ஃபோன் யூசேஜ் வந்து எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்குது. ஸோ இப்போ ஃபோன் வந்து என்னால் வந்து இப்படியே வந்து எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து எப்படா அதை எடுத்து பார்ப்போம், ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, இல்லை எதுவும் போஸ்ட் ஆச்சா, இல்லை எதுவும் சீரீஸ் வந்துருச்சா, இந்த மாதிரி யோசனை போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபோன் அடிக்ஷனையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் வந்து என்னோட ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு 3 hours 4 hours இருக்குது அப்படின்னா, ஹவர்ஸோட வந்து குறைச்சிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து ஒரு இதோட இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும்னா கூட அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனா இருக்குதுன்னு மொத்தமா வந்து போனே வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அப்பதான் வந்து ஃபோன் பாருன்னு சொல்லி உங்க மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் அதுக்கு பதிலாக என்ன, அண்ட் தென் ஐ வில் வேக் அப் அட் 5 AM எவ்ரி டே. ஸோ இது வரைக்கும் நம்ம காலையில வெள்ளன எந்திரிச்சிருக்க மாட்டோம். ஆனால் திடீர்னு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு வந்து அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது, மைண்டும் வந்து அந்த நேரத்தில் ஃபோக்கஸ்டாக உட்காந்து படிக்காது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட் ஸ்மால். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எப்பயும் படிக்கிற டைமை விட ஒரு 1/2 hour ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அடுத்து ஒரு 45 minutes இன்க்ரீஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. காலையில் என்னால் வந்து இது வரைக்கும் வந்து 6 மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சது அப்படின்னா, அதுல வந்து ஒரு 15 minutes பிஃபோர் எந்திரிங்க. ஒரு 5:45 எந்திரிங்க. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் ஒரு 5:30 எந்திரிங்க. அதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட டைமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. அடுத்து ஸ்டே கன்சிஸ்டன்ட். இப்போ நான் வந்து 5:30 எந்திரிக்கணும்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, அடுத்த நாள் 5:30 எந்திரிக்கணும். அதுக்கு அடுத்த நாள் 5:30 எந்திரிக்கணும். ஸோ இடையில ஒரு நாள் நம்ம அப்படியே தூங்கிட்டு 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களால எந்திரிக்கவே முடியாது. உங்க மைண்டுமே வந்து வேணாம் தூங்குவோம் அப்படின்னு தான் சொல்லும். ஸோ அப்போ ஒரு பிளான் நீங்க ஸ்டிக் ஆன் பண்றீங்க, ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க அப்படின்னா, அதை கன்சிஸ்டன்டா வந்து நீங்க வந்து கொண்டுட்டு போங்க. ஆல்சோ இம்ப்ரூவ் கிராஜுவலி. ஸோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா அது வந்து கிராஜுவலான இம்ப்ரூவ்மெண்டா இருக்கணும். அப்படின்னா அது வந்து சஸ்டைனா வந்து அது வந்து நிலைக்கும். ஓகேவா? Then what does 1% better actually mean? சரி, இவ்வளோ நேரம் சொல்றீங்களா 1% சேஞ்ச் பண்ணுங்க, 1% பெட்டர் பண்ணுங்க, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கன்னு. அப்போ அது என்னதான் பண்றது, என்னதான் பண்ணணும் அப்படின்னா, இம்ப்ரூவ்மெண்ட் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன் டூயிங் மோர். ஸோ அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை நிறைய பண்ணணும் அப்படின்னா அர்த்தம் இல்லை. அதாவது நிறைய படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்கணும், சீக்கிரமா எந்திரிக்கணும், இதெல்லாம் கிடையாது. நிறைய பண்ணணும் அப்படின்லாம் அர்த்தமே இல்லை. சம்டைம்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் மீன்ஸ் டூயிங் சம்திங் பெட்டர். ஸோ ஒரு விஷயத்த நான் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்றேன் அப்படின்றதுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான். லைக் எப்படின்னா, ஃபியூவர் மிஸ்டேக்ஸ். இது வரைக்கும் நான் ஒரு சம் செஞ்சேன்னா ஒரு 10 மிஸ்டேக்காச்சும் விடுவேன் அப்படின்னா, அதுல வந்து ஒரு மிஸ்டேக்கை நீங்க குறைங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்து ஒரு மிஸ்டேக் குறைங்க. இந்த மாதிரி குறைச்சிட்டே வாங்க. கிராஜுவலா வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணுங்க. அண்ட் தென் பெட்டர் கான்சென்ட்ரேஷன். ஸோ எனக்கு கான்சென்ட்ரேஷனே இல்லை, நான் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், டீவியேட் ஆகுறேன், இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஓவர் திங்க் பண்றேன். ஸோ அதெல்லாம் கம்மி பண்ணுங்க. லைக் எப்படின்னா, டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணி வேணாம், உங்களுக்குள்ளே சொல்லிக்கோங்க, வேணாம் நம்ம இவ்வளோதான் வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடாது, நமக்கு வந்து டைம் இல்லை, நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா வந்து நீங்க உங்களுக்குள்ளே பேசுங்க, உங்களுக்குள்ளே வந்து அதை வந்து சால்வ் பண்ணுங்க. ஓகே. அண்ட் பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் வந்து நீங்க பிரிச்சுக்கோங்க. எப்பயுமே வந்து வீக்கெண்டை வந்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வீக்கெண்ட் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கோல்டன் டைம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த 1 வீக்ல ஏதாவது வந்து நீங்க விட்டு போனது இருக்கும், பேக்லாக்ஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி படிங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்கூல் விட்டு வரீங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான் நீங்க வீட்டில் இருக்கிறீங்க. அந்த கொஞ்ச நேரம், அந்த 3 hours நீங்க வந்து இருக்கிறீங்களா, 6 to 9, அதையும் நீங்க பிரிச்சுக்கோங்க. எதுக்கு வந்து நம்ம என்னென்ன படிக்கணும், என்னென்ன வந்து அடுத்து வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும், எந்த படிச்சதை வந்து ரிவைஸ் பண்ணணும், என்ன வந்து ரிட்டன் ஒர்க் இருக்குது, மேக்ஸ் எப்போ பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட்ஸ் வைஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு ஒரு பேக்லாக் ஒர்க் இருக்கும்ல, அதுவும் சரி, ரிவிஷனும் சரி, எல்லாமே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட் உண்டாக்குங்க. பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருக்கும், கண்டிப்பா வந்து பெட்டரா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்த வந்து உட்காந்து பொறுமையா அதை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறப்ப அதோட கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிப்பீங்க. அடுத்து பெட்டர் ரிவிஷன்.
ஸோ இப்போ வந்து ஒரு டாபிக் வந்து இப்போ ஒன்று புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா நேற்று படித்த அந்த டாபிக் வந்து ரிவிஷன் கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டாபிக் பார்க்க ஆரம்பிங்க. ஸோ தென் வந்து அது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகமாக இருக்கும், மறக்காமல் இருக்கும். ஸோ தட் இஸ் த ரியல் மீனிங் ஆஃப் 1% ரூல். ஸோ இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து 1% ரூலோட இதே. ஓகேவா? தென் த காம்பவுண்ட் எஃபெக்ட். சரி, இப்போ நான் இந்த ரூல்லாம் அப்ளை பண்ணிட்டேன், இதுக்கு ஒரு எஃபெக்ட் உண்டாகும்ல, இதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல, அது எப்படி இருக்கும்னு பார்த்தா அது வந்து காம்பவுண்ட் எஃபெக்டா இருக்கும். அதாவது ஒன்னோட ஒன்று சேர்ந்து 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 தான் எனக்கு கடைசியில் வந்து ஒரு பெரிய பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க போகுது. அதான் காம்பவுண்ட் எஃபெக்ட். எப்படின்னா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் இன்டூ டைம். ஸோ ஒரு குட்டி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க, அதை நீங்க எவ்வளோ நாள் பண்றீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. அது இன்டூ டைம் பண்ணா எனக்கு பிக் டிஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ அது எவ்வளோ நாள் நீங்க வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து கொடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ எப்படின்னா ஆரம்பத்தில் அது வந்து டே 1ல வந்து ஒரு குட்டி விஷயமா தான் இருக்கும், ஒரு குட்டி சேஞ்ச் நீங்க உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். ஆனா டே 30 உங்களுக்கு வந்து நோட்டிசபிள் சேஞ்சஸ் இருக்கும். நீங்களே வந்து ஆப்வியஸா பார்க்க ஆரம்பிப்பீங்க, உங்களுக்குள்ள வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் இருக்கும். லைக் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், உங்களால வந்து ஒரு டாபிக்கை வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம வந்து உட்காந்து படிக்க முடியும், ஃபோன் பார்க்கணும் தோணாது. அதே மாதிரி வந்து எந்த ஒரு எக்ஸாம்னாலும் ஒரு ஃபியர் இருக்காது, கான்ஃபிடன்ஸ் இருக்கும், டெஸ்ட்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ பரவாயில்ல, நம்ம சேஞ்ச் ஆயிட்டோமே அப்படின்ற அளவுக்கு ஒரு நோட்டிசபிள் சேஞ்ச் தெரியும். அண்ட் ஆல்சோ டே 100 வந்து என்ன ஆயிரும், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் உண்டாகும். மேபி ஒரு எக்ஸாம்ல நீங்க வந்து சென்டம் எடுக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை வந்து நீங்க எடுக்கலாம். அதே மாதிரி தான் இது லைக் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும். என்னால் வந்து அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சால்வ் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். என்னால் வந்து ஞாபகம் வச்சிருந்திருக்க முடியும் டாப்பிக்கை. வெறும் ரிவிஷன் கொடுத்து எனக்கு நான் வந்து டாப்பிக்கை வந்து ஞாபகப்படுத்தி இருந்திருக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஒரு பெரிய சேஞ்சே வந்து உருவாக்க ஆரம்பிக்கும். தென் டே 365 அப்போ கம்ப்ளீட்லி டிஃபரன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இதை வந்து டே 365 எதை சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் அதை ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த எக்ஸாமில் நீங்கள் போட்ட சொல்யூஷன் எஃபர்ட்டாக இருந்திருக்கும், அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு, இவ்வளோ பெரிய சேஞ்சஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போ இருந்தே அந்த சேஞ்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து டைம் இருக்குது நமக்கு. ஒன்றும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட தேவையில்லை. மிட்டமில் வந்து மார்க் கம்மியாயிடுச்சு, நம்மளால் அப்போ வந்து பப்ளிக்லலாம் நல்ல மார்க் எடுக்க முடியாதா, நம்ம வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியாதா, நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஹோப் கொடுக்க முடியாதா, இந்த மாதிரி ரொம்ப வந்து நிறைய பயத்தில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, தெரிஞ்சிருச்சுல, பயப்படுறீங்கல்ல, இப்பவே நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கான சேஞ்சஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிங்க. நல்லா கண்டிப்பா வந்து சூப்பர் மார்க் கிடைக்கும். யூ டோன்ட் நீட் 10 hours ஆஃப் ஸ்டடி. திரும்பியுமே இந்த 1% ரூல் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க. மொத்தமா 10 மணி நேரம் உட்காந்து படிக்காதீங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்குள்ளே வந்து நீங்க கேட்டுக்கோங்க. எப்படி கேட்கணும், எப்படி கேட்க கூடாதுன்னா, how many hours should I study? அதாவது படிக்கிறேன் அப்படின்றத வந்து எத்தனை மணி நேரம் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறத வந்து ஹவர்ஸோட கம்பேர் பண்ணி நீங்க உட்காந்து படிக்காதீங்க. அதாவது நான் இவ்வளவு நேரம் உட்காந்து படிச்சேன், இவ்வளவு மணி நேரம் படிச்சேன் அப்படின்லாம் இல்லை. ஸோ நீங்க படிக்கிற அந்த கொஞ்ச நேரம்னாலுமே அது வந்து எஃபெக்டிவா இருக்கணும், அது வந்து ப்ரொடக்டிவா இருக்கணும். அந்த மாதிரி படிங்க. ஆஸ்க் how effectively did I study? ஸோ நான் படித்தது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக படிச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் தான் உட்காந்தேன், அந்த 1 மணி நேரம் வந்து நான் சூப்பராக படித்தேன், டிஸ்ட்ராக்ஷனே இல்லை, கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சு படித்தேன், நோட்ஸ் எடுத்தேன், நேற்று இதை வேற ரிவிஷன் விட்டேன், நல்லா எப்போ கேட்டாலுமே இது ஞாபகம் இருக்கும், அவ்வளோ சூப்பராக நான் படித்தேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரணும். எவ்வளோ நேரம் படித்தேன் அப்படின்லாம் பேசக்கூடாது, எவ்வளோ எஃபெக்டிவாக படிச்சீங்கன்றதை பற்றி தான் நீங்கள் பேசணும். அதுதான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 மணி நேரம் உட்காந்து படிக்கிறாங்க, ஆனால் ஃபோக்கஸ் வந்து 50% தான் இருக்குதுன்னு வைங்க, அது வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருப்பீங்க அந்த 2 hours. அதில் படிச்சது எவ்வளோ நேரம்னு பார்த்தா ஒரு 15 மினிட்ஸோ ஒரு 20 மினிட்ஸோ தான் இருந்திருக்கும். எதையாவது பற்றி யோசித்து இருந்திருப்பீங்க, இல்லைனா வந்து லைக் என்ன சொல்றது, டைம் வேஸ்ட் பண்ணி இருந்திருப்பீங்க வேற ஏதாவது பண்ணி. அதனால சொல்றேன், 1 hour உட்காடுறீங்களா, 1 hourல நீங்க வந்து உங்களால 90% ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க முடியுதுன்னா அது பெஸ்ட், அதான் வந்து வர்த்து. ஓகேவா? 1% இம்ப்ரூவ்மெண்ட் இன் மேக்ஸ். சரி, இப்போ மேக்ஸ்ல எப்படி வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிக்கிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சு படிங்க. ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க, ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து அந்த கான்செப்ட் என்னன்றதை பாருங்க. அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை வச்சு ரிலேட்டா இருக்கிற ஒரு 10 சம் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அது என்னன்றது புரியறதுக்கு ஒரு சம் சால்வ் பண்ணாதான் எனக்கு தெரியும், எதுக்குடா அதை படிக்கிறோம், எதுக்கு இது அப்ளை ஆகும், எந்த சம்முக்கு எந்த ஃபார்முலா, இதெல்லாம் வந்து நீங்க வந்து சம் போடுறப்பதான் தெரியும். அதை நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சால்வ் பண்றது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நான் படிச்ச சம் ஏதாவது கான்செப்ட் ஏதாவது இருக்கும்ல, அதை ஒரு ரிவிஷன் விடுங்க. ரிவிஷன் இல்லைன்னு வைங்களேன், நீங்க படிச்சது கண்டிப்பா மறந்து போயிடும். டெய்லியுமே ஒரு ரிவிஷன் விடுங்க, வீக்லி ரிவிஷன் விடுங்க. ஒரு வாரத்துல என்ன படிச்சீங்கன்றத சண்டே உட்காந்து ரிவிஷன் விடுங்க. டெய்லியுமே நீங்க என்ன பண்ணணும்னா, நேத்து என்ன படிச்சேன் அப்படின்றத எடுத்து ரிவிஷன் விடுங்க. ஒரு மந்த்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன படிச்சிருக்கோம், என்னென்னலாம் படிக்காம விட்டுருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கும் தனியா வந்து ஒரு ஸ்கெடியூல் மாதிரி போட்டு நீங்க வந்து அடுத்த மாசம் நம்ம என்ன தப்பு பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்றத எடுத்து எழுதிவீங்க. ஓகேவா? அடுத்து அனலைஸ் 1 மிஸ்டேக். ஸோ கண்டிப்பா சம் போடுறப்ப கண்டிப்பா
யாருனாலும் தப்பு கூட தான் செய்வோம். அந்த மிஸ்டேக் என்னன்றதை பார்த்து அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்றத பத்தி யோசிங்க. ஸோ தென் உங்களுக்கு வந்து அந்த தப்பு அடுத்த தடவை வராது உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி ஒரு ப்ராசஸ் நம்ம போய்கிட்டு இருக்கோம், இப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்குள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு ஸ்டூடெண்டோடையோ ஏதோ ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒருத்தவங்களோடையோ நீங்க உங்களையே கம்பேர் பண்ணி நீங்க வந்து இதாயிடக்கூடாது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். உங்களோட பொட்டன்ஷியலே வந்து வெளியில காட்ட முடியாத மாதிரி நீங்களே வந்து உங்களை டவுன் பண்ணிக்குவீங்க. நீங்க நல்லா தான் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனா இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க கம்பேர் பண்ணி இன்னும் உங்களோட மைண்டை வந்து நீங்க எப்படி செட் பண்ணிக்கீங்கன்னா, ஓகே நம்மளால முடியாது போல, வாய்ப்பே இல்லை போல, அதாவது உங்களோட பொட்டன்ஷியல் இருக்கும், நீங்க பண்ணலான்னு இருக்கும், ஆனா நீங்க அதையும் மீறி நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உங்களையே வந்து நீங்க வந்து டவுன் பண்ணிக்குவீங்க. ஸோ அதனால தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப வந்து வேர்ஸ்டான கேஸ். ஈவன் உங்க பேரண்ட்ஸோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களோட வெல்விஷர் யாரோ கம்பேர் பண்ணாலுமே நீங்க அதை வந்து எடுத்துக்காதீங்க. இட்ஸ் நாட் குட் அப்படின்றத நீங்க வந்து உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யாரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நீங்க உங்களோட தான் கம்பேர் பண்ணணும். நேற்று நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு நம்ம அதை சரி பண்ணிட்டோமா, இன்னைக்கு நம்ம அதை கரெக்டாக கொண்டுட்டு போக முடியுதா, எதுவும் தப்பு பண்ணியிருக்கோமா, அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும். இந்த மாதிரி உங்களோட நீங்க வந்து எப்படி பண்ணிக்கணும், கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் வரணும். வேற யாரோடையுமே நீங்க வந்து அதை வந்து கம்பேர் பண்ணிடக்கூடாது. அது உங்களுக்கு தான் வந்து பேக் ஃபயர் ஆகும். அப்ப don't ask why am I not as good as him or நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்கள பார்த்து ஏன் வந்து அவங்க அப்படி இருக்காங்க, நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா கேட்கணும், am I better than I yesterday. ஸோ நான் என்ன பண்ணணும், நேற்றை விட இன்னைக்கு நான் பெட்டரா இருக்கேனா அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நீங்க வந்து பார்க்கணும். யுவர் காம்படிஷன் யாரா இருக்கணும், உங்களோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் உங்களோட காம்படிஷனா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத பார்த்து நீங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்றதை கொடுக்கணும். ஓகேவா? சரி, இப்படி நான் வந்து நிறைய சேஞ்சஸ்லாம் கொடுக்கலாம்னு சொன்னேன்ல, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி எடுத்துக்கோங்க. வெறும் 7 days இந்த சேலஞ்ச் உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களால பண்ண முடியும் அப்படின்னா சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து 7 day சேலஞ்சுக்கு ரெடின்னு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இந்த 7 day சேலஞ்சை வந்து நீங்க வந்து உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும், Day 1ல ஒரு 30 minutes ஃபோக்கஸ் தான் என்னால் உட்காந்து படிக்க முடியுதான்னு பாருங்க. படிக்க முடியுதா? அப்போ Day 2 பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் போடுங்க. நேற்று வந்து என்னால் வந்து ஒரு 2 சம் போட முடிச்சு, எனக்கு ஒரு 3 சம் போட்டு பாருங்க. அடுத்து Day 3 ரிவைஸ் எஸ்டர்டேஸ் டாபிக். நீங்க என்ன பண்ணணும், நேற்று என்ன படிச்சோமோ அதை வந்து இன்னைக்கு வந்து ரிவைஸ் பண்ணி பழகுங்க. அடுத்து Day 4 ரிமூவ் ஒன் டிஸ்ட்ராக்ஷன். ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அதுல வந்து நீங்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியும் இது நம்ம வந்து ரொம்ப வந்து இது பண்ணுது, படிக்க விடாம பண்ணுது, நம்மளை வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்ட விட மாட்டேங்குது, இந்த விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம லைஃப்ல இருக்கக்கூடாது, இது நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா அதை அப்படியே அப்ரப்டா கட் பண்ணி விடுங்க. அது வந்து வேணாம், டிஸ்ட்ராக்ட் பண்ற எந்த இதுவுமே நமக்கு வேணாம். அது நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டையே வந்து அப்படியே வந்து குறைக்கும். தென் அனலைஸ் யுவர் மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதை சரி பண்றதுக்கு என்னன்றதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கணும். Day 6 என்ன பண்ணணும், நீங்க படிச்சது எல்லாத்தையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம ஒழுங்கா தான் படிச்சிருக்கோமா, நம்ம கரெக்டாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றத டெஸ்ட் போட்டு பார்த்தா தான் தெரியும். Day 7 ரிவ்யூ யுவர் ப்ராக்ரஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து எப்படிலாம் இருக்கிறோம் அப்படின்றத ரிவ்யூ பண்ணுங்க. எப்படி பெட்டரான பார்த்து நோக்கி போறோமா, எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணணுமா நம்மளோடதுல, இல்லை எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு தெரியுதா இல்லையா, அந்த மாதிரிலாம் வந்து உங்களை பற்றியே நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ இந்த சேலஞ்சுக்கு யார் ரெடியோ கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம் யாருன்னு. இப்போ இது என்னன்னா, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மிஷன், அதாவது உங்களால வந்து இந்த இதுல ஏதாவது ஒரு இதை எடுத்து பண்ண முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு இதை எடுத்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா 30 minutes ஃபுல் ஃபோக்கஸ் தான் படிக்க முடியும். ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து என்னால் பண்ண முடியும் அப்படின்றத எந்த ஒன்றுன்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதை நீங்க ட்ரை பண்ண போறீங்களா இல்லையான்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 30 minutes வந்து என்னால் ஃபுல் ஃபோக்கஸ் தான் படிக்க முடியும். டிஸ்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது, ஃபோன் இருக்கக்கூடாது, வேற எதுவும் போய் டிவி பார்க்கறது இருக்கக்கூடாது, வெப் சீரிஸ் என்ன ஓடும் என்ன கதை அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க யோசிக்க கூடாது. ஜஸ்ட் வந்து புக்கில் இருக்கிற கான்செப்ட் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். நீங்க அந்த மாதிரி என்னால் ஒரு 30 நிமிஷம் உட்காந்து படிக்க முடியுதா அப்படின்றத பாருங்க. அடுத்து ஏதாவது ஒரு 5 எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். ஸோ லைக் ஏதாவது ஒரு கான்செப்ட் படிச்சிருந்தீங்களா, அதுல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போட்டு பார்க்க முடியுதா அப்படின்றத பாருங்க. ரிவைஸ் ஒன் ஓல்டு டாபிக். இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் வந்து படிச்சதையே வந்து என்னால் ரிவைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஸோ ரிவிஷன்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையான்றதுலாம் தெரிஞ்சிடும். கரெக்ட் 3 ப்ரீவியஸ் மிஸ்டேக்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்பேன், அந்த தப்பை நான் வந்து ஏதாவது 3 தப்பு நீங்கள் வந்து சரி பண்ணணும்.
லேர்ன் ஒன் டிஃபிகல்ட் கான்செப்ட். ஏதாவது வந்து இது வரைக்கும் நான் வந்து படிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்திருப்பேன்ல, ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டாக ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் இன்னைக்கான விஷயம் எடுத்து பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷன் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள. சரி, இதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பண்ணணும், இதை பண்ண முடியுதான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம், இதுக்கு எதுவும் தடையா இருக்குதா, இதுக்கு எதுவும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே அனலைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் ஜாயினிங் திஸ் சேலஞ்ச் கமெண்ட் 1% பெட்டர். இப்போ வந்து நம்ம சொன்னேன்ல இந்த சேலஞ்சில் வந்து யாராவது ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்க நேம் போட்டு 1% பெட்டர் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஸோ பார்ப்போம் யாரெல்லாம் வந்து பெட்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு. சரி, ஆன் ஹோல் நான் சொல்ல வர்றது என்னன்னா இதுதான், டோன்ட் எய்ம் டு பிகம் பர்ஃபெக்ட். யாருமே இங்க வந்து பர்ஃபெக்டே கிடையாது, ஒருத்தருமே இங்க பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வந்து ட்ரை பண்றாங்க, ட்ரை பண்ணி அதுல என்னென்ன தப்பு வருதோ அதை சரி பண்ணிக்கிறாங்க, எது பெட்டரா இருக்குதோ அதை வந்து அவங்க லைஃப்ல வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படிதான் நம்மளும் பண்ணணும். எல்லாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். யாருமே இங்க பர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான். ஸோ எது கரெக்டா வருதுன்னு பாக்குறாங்க, எது தப்பா வருதுன்னு பாக்குறாங்க, கரெக்டா இருக்கிறத எடுத்துக்கிறாங்க, தப்பா இருக்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணிக்கணும், எய்ம் டு பிகம் பெட்டர் ஆகிறதுக்கு தான் நம்ம என்னன்றதை பார்க்கணும். நேற்று இன்னைக்கு நம்ம பெட்டரா இருக்கோமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே தான் நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பையுமே எடுத்து வைக்கணும். ஸோ எதையுமே நீங்க வந்து டவுனா எடுத்துக்க கூடாது. அதை சரி பண்றதுக்கு என்னன்னு தான் பார்க்கணும். பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னு வைங்க, உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலே போயிடும், உங்களுக்கு உள்ள இருக்கிற பொட்டன்ஷியல் தெரியாம போயிடும், நல்லா படிச்சது கூட மறந்துடும். இதுதான் உண்மை. Then you don't need to change your entire life today. மொத்தமா இன்னைக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய இது இம்ப்ரூவ்மெண்ட்டே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. ஸோ இது ஒன்றும் படம் கிடையாது. லைக் இந்த ஒரு படம் இருக்கும்ல, அந்த படத்துல எல்லாமே சேஞ்ச் ஒரு பாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆகுற மாதிரிலாம் நம்ம லைஃப்ல அப்படிலாம் எதுவும் நம்ம வந்து சேஞ்ச்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது வந்து ரியல் ப்ராக்டிக்கலா பாக்குறப்ப வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஸோ அப்படின்றப்ப நீங்க என்ன பண்ணணும், மொத்தமா வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ற நினைப்ப ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நிப்பாட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மாத்திக்குவோம் நமக்கு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்து நீங்க வந்துருங்க. யூ ஜஸ்ட் நீட் டு டேக் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. லைக் ஒரு கான்செப்ட், ஒரு ரிவிஷன், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஒன் ப்ராப்ளம், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போட்டு பாருங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து உண்டாக்குங்க. அது உங்களை பெட்டர் ஆக்குற மாதிரியான ஒரு சேஞ்சை வந்து ஒன்னொன்னா ஆரம்பிங்க. ஒரு குட்டி விஷயத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் உங்களுக்கு. ஒன் டே அட் அ டைம். அதான் சொல்றேன், ஒரு நாளைக்கு ஒரு சேஞ்ச் உண்டாக்குங்க. After few months you will look back and realize I'm not the same student I was before. So இந்த மாதிரி ஒரு மாசம் கழிச்சு நீங்க கண்டிப்பா பாக்குறப்ப ஒவ்வொரு சேஞ்ச் உண்டாக்குறீங்களா, ஸோ கிட்டத்தட்ட 30 சேஞ்சஸ் 30 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்குது உங்களுக்குள்ள. அப்ப நீங்க ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பர்சனா இருப்பீங்க. நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்னா நினைச்சு நீங்க சிரிப்பீங்க, சே எப்படி இருந்தோம் நம்ம இப்ப பேர் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரைட்னஸ் வரும். தட் இஸ் த பவர் ஆஃப் ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதான் நான் சொல்றேன், குட்டி குட்டியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வாங்க, கண்டிப்பா வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி பயப்பட வேணாம், இன்னும் நமக்கு நாள் நிறைய இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ரிவிஷன், ஒவ்வொரு ஸ்டடி பிளான் அதெல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நம்மளோட கிளாஸ் நான் சொன்னேன்ல டெலகிராம் லிங்க் இருக்குதுன்னு, ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸோட PDF அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.